ரிஷப் பந்த் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டிகளில் அசத்தியுள்ளார். பல சாதனைகளையும் படைத்துள்ளார். லீட்ஸ் டெஸ்டில் ரிஷப் பந்த் முதல் இன்னிங்ஸில் 134 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் 118 ரன்களும் எடுத்துள்ளார். இந்த இன்னிங்ஸ் மூலம் அவர் பல சாதனைகளை பதிவு செய்துள்ளார். லீட்ஸ் டெஸ்டின் 2 இன்னிங்ஸிலும் தலா ஒரு சதத்துடன் ரிஷப் பந்த் தனது டெஸ்ட் வாழ்க்கையில் 8 சதங்களை அடித்துள்ளார். இதன் மூலம் டெஸ்ட் போட்டிகளில் அதிக சதங்கள் அடித்த இந்திய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் என்ற பெருமையை பெற்றுள்ளார். மகேந்திர சிங் தோனியின் 6 சதங்களின் சாதனையை அவர் முறியடித்துள்ளார். அது மட்டுமின்றி இங்கிலாந்துக்கு எதிராக அதிக சதங்கள் அடித்த ஆசிய விக்கெட் கீப்பர் என்ற சாதனையையும் அவர் படைத்துள்ளார். டெஸ்ட் போட்டியின் 2 இன்னிங்ஸிலும் சதம் அடித்த 7வது இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார். முன்னதாக விஜய் ஹராரே, சுனில் கவாஸ்கர், ராகுல் டிராவிட், விராட் கோலி, அஜிங்க்யா ரஹானே மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் இந்த சாதனையை செய்துள்ளனர். இந்திய விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் முதல் இன்னிங்ஸில் 6 சிக்சர்கள் அடித்து 134 ரன்கள் குவித்து சாதனை படைத்தார். இரண்டாவது இன்னிங்ஸிலும் 3 சிக்சர்கள் அடித்தார். இந்த வகையில் அவரது டெஸ்ட் போட்டியில் சிக்சர்களின் எண்ணிக்கை 82 ஆக உயர்ந்துள்ளது. டெஸ்ட் போட்டியில் ஒரு இந்திய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அடித்த அதிகபட்ச சிக்சர்கள் என்ற சாதனை இதுவாகும். தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் அதிக சிக்சர்கள் அடித்த ஆசிய வீரர் என்ற சாதனையை ரிஷப் பந்த் படைத்துள்ளார். இதுவரை இந்த நாடுகளில் மொத்தம் 34 சிக்சர்களை அடித்துள்ளார். 134 ரன்கள் குவித்த ரிஷப் பந்த் 6 அபாரமான சிக்சர்களை விளாசினார். இரண்டாவது இன்னிங்ஸில் 118 ரன்கள் எடுத்தபோது 3 சிக்சர்களை விளாசினார். அந்த வகையில் லீட்ஸ் டெஸ்டில் மொத்தம் 9 சிக்சர்களை விளாசினார். இங்கிலாந்து மண்ணில் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் அடித்த அதிகபட்ச சிக்சர்கள் இதுவாகும். இரண்டாவது இன்னிங்ஸில் ரிஷப் பந்தின் சதம் இங்கிலாந்தின் ஒட்டுமொத்தமாக அவரது 4வது டெஸ்ட் சதமாகும். இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஒரு அணியின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் எடுத்த டெஸ்ட் சதம் இதுவாகும்.